சங்கீதா சென்னையே ஜே ஜேன்னு இருக்குது. பழைய நினைவுகள் பேபி. பழைய நினைவுகளா? நான் பேபி 1500 பேபி. பாரு சங்கீதா ஃபர்ஸ்ட் உனக்கு இந்த நகை கடையில தான் நகை எடுத்து கொடுத்தா ஞாபகம் இருக்கா? சென்னை செம மழை பெய்யுது சங்கீதா. ஆமா லைட்டா ரோடு தெரியுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு போறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு கிளம்பி இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்க ஒரு வேலை இருக்கு. அந்த வேலை முடிச்சுட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நைட்டு அப்படியே சென்னை சுத்தி பாத்துட்டு வரலாம். ஆமா ஆமா சார், அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி இருக்கோம். போலாமா? போலாம். என்னமா ஜெஷிதா பாரு ஹாய் சொல்லு. நீ ஹாய் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியா சுத்த போறோம். அவுட்டிங் போறோம். நைட் அவுட்டிங் போலாமா? என்னமா கார்ல போலாமா? கார்ல போலாம் சொல்லி லாஸ்டா வந்து நம்ம வீட்டுக்கு கட்டும் போது லைட் எல்லாம் பாக்கிறதுக்காக சென்னைக்கு போயிருந்தோம். ஆமா அதான் ஆயிடுச்சுல. அதுக்கப்புறம் நம்ம சென்னைக்கே போகல. லைட் வாங்கறதுக்காக போனோம். லைட் வாங்கிட்டு மோனா ரிசப்ஷன் அட்டென்ட் பண்ணிட்டு வந்தோம். அதோட சென்னை பக்கமே போல ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கே போறோம் நாங்க. சோ வாங்க நல்லா ஃபன்னா ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவுட்டிங் vlog மாதிரி வந்து பாக்கலாம். ஓகே போலாம். சென்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளம்பியாச்சு. மதுராந்தகம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பேபி வண்டி எடுத்த வேகம் தெரியல. அது கூட வந்து பாத்தீங்கன்னா மதுராந்தகமே வந்துட்டாரு. ஜஷா வந்து பாத்தீங்கன்னா அழகா தூங்கிட்டே வர ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு போயிட்டு இருக்கோம். சென்னை டிராவல் எப்படி இருக்கு? ரொம்ப நாளுக்கு அப்புறம் சென்னைக்கு வரோம். நல்லாதான் இருக்கு பேபி. ஜாலியா இருக்கு. ஆமா அப்புறம் முடிச்சுட்டு வருவான். மழை வரதான் தான் சார். இப்பவே இடி மின்னல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. சரி நம்ம டீ கடை எல்லாம் நான் நிறுத்துவேன். டீ எல்லாம் குடிக்கணும். சீக்கிரம் கிளம்புன்னு சொன்னி ஒரு டீ கடையிலயும் நிறுத்தவே இல்ல. வண்டி வாரம் கட்டுறதுக்கான வழியே கிடையாது. வண்டி மேல வண்டி வந்து வண்டி மாட்டுறதுக்கு ட்ரெயின். செம மழை பெய்யுது சைனா. ஆமா லைட்டா ரோடு தெரியுது. இதுதான் ரோடு நினைச்சு போக வேண்டியதான். ஜஷிதா வந்து பாத்தீங்கன்னா தூங்கி ஏஞ்சிட்டாரு. சென்னைக்கே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். குடாஞ்சேரி தாண்டி போயிட்டு இருக்கோம். செம்ம டிராபிக். கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா மழை சடன்னு மழை வந்துருச்சு. ஆனா வந்து இந்த செங்கல்பட்டு ரோட் தாண்டின உடனே அப்புறம் நின்றுச்சு. ஆனா ஜஷிதா எங்க போறப்ப நம்ம சென்னை சொல்லுமா? அவர் பேசவே மாட்டாரு. லிப்ஸ்டிக் கலைஞ்சிருமோ சார். அதனால பேசாம வாய ஊன்னு வச்சுட்டே வர. என்னம்மா பாருங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெளியூர் வராரு. அதனால செலவுக்கு காசு பாருங்க எவ்வளவு தூரம் எடுத்துன்னு வரான்னு. காட்டுமா? சாச்சி வாங்கணுமா? நம்ம பீச்சுக்கு போய் ஜாலியா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலாம். குல்ஃபிலாம் குல்ஃபி வேணுமா வேணாமா ஜஷிதாக்கு? வேணுமா? நான் செஞ்சா சென்னைக்கு வந்துட்டேன். சாப்பிட வந்துருக்கோம். நைட் டின்னர் சாப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா நைட் அவுட்டிங் போறேன். வினோத்னே சொல்றேன். விக்கி வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் விக்கி எல்லாம் கூட்டு ஒரு அவுட்டிங் போயிடலாம். சரி A for apple சொல்லு. E for apple. B for ball. D for என்னமா? நைட் அவுட்டிங்ல ABCD படிச்சிட்டு வராரு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா இப்போ நாங்க வந்து சென்னை நைட்ல சுத்தி பாத்துட்டு இருக்கோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம போற இடம் வந்து மெரினா கிடையாது. இப்ப போற இடம் என்னது? பள்ளிக்கரணையா? இது பள்ளிக்கரணை தான். பள்ளிக்கரணை தானே? பள்ளிக்கரணை வேலைச்சேரி வந்தாச்சு. வேலைச்சேரி பிரிச்சு பழைய நினைவுகள் பேபி. பழைய நினைவுகளா? ஆமா PVR மால் எல்லாம் இருக்கு இங்க பக்கத்துல. ஆமா ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா ஃபர்ஸ்ட் உனக்கு இந்த நகை கடையில தான் நகை எடுத்து கொடுத்தா ஞாபகம் இருக்கா? சென்னை சில்க்ஸ்ல தான் கம்மல் வாங்கி கொடுத்தா ஞாபகம் இருக்குதா? குமரன் சில்க்ஸா? ரெண்டும் ஒண்ணுதான் ஃப்ரெண்ட்ஸ். நாம வந்து வேலைச்சேரிக்கு வந்தாச்சு. வேலைச்சேரியில தான் இருந்தோம். வேலைச்சேரியில எல்லா கடையும் சுத்தின்னு இருப்போம். மாலுக்கு போறோம். என்னமா மாலுக்கு போறோமா?
நைட்டு 11 மணிக்கு மால்லாம் இருக்காதுமா. மாலுக்கு போலாம். லேட் ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்ப நேரா பீச்சுக்கு போறோம். இப்ப சென்னை எல்லாம் பீச் ஓப்பன்ல இருக்குமா விடுவாங்கன்னு தெரியல. ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு வந்துடலாம். ரவுண்ட் சென்னை சும்மா சுத்தி பாத்துட்டு ஒரு கார் வாங்கி இருக்கும்ல, கார் எடுத்துன்னு வந்திருக்கோம். ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா சென்னை ரவுண்ட் அடிச்சுட்டு எல்லாரையும் வந்து சுத்திட்டு நம்ம ஜாலியா சுத்தி பாத்துருக்கோம். பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்கப்பா. இந்த பிரிட்ஜ் மேல போயிருக்கீங்களா? ஆமா சைடா. இதுல 2வது ஃப்ளோர்ல இருந்து தெரியுமா? நான் போயிருக்கேன். சைதா நல்லா கலர் கலரா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. நார்மல் பிரிட்ஜ். நார்மல் வண்டி போறதுதான். அதான் நாம தெரியும், இந்த நார்மல் பிரிட்ஜ் தான். இதுதான் சின்னமலை, பாரிஸ் பாரிமுனை. இது வந்து சின்னமலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஏரியா தான். 12 மணிக்கு 12 மணி ஆயிட்டாவா? 12 மணிக்கு சென்னை மவுண்ட் ரோட்ல ஒரு 4-5 வருஷம் நம்ம இருந்திருப்போம். ஆமா, நைட் அவுட் வரல. நம்ம நைட்ல இது மாதிரி வந்தது கிடையாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நைட்ல வந்திருக்கேன். இப்ப வந்து நம்ம சும்மா சுத்தி பார்த்துட்டு பீச்சுக்கு போக முடிஞ்சா பீச்சுக்கும் போயிட்டு அழகா நம்ம போலாம். வீட்டுக்கு போலாம். ஏன்னா போக வச்சுட்டா சென்னையே ஜே ஜேன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மணி 12 மணிக்கு மேல ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க சென்னை எவ்வளவு பரபரப்பா இருக்குன்னு. எப்பா எவ்வளவு கூட்டம். நல்லா இருக்குதா டீ? இது பேர் எதோ சொன்னாங்களே, பேர் என்ன சொல்ல? அப்படியா? ஈரானியன் சாய். நல்லாதான் இருக்கு. அது நான் பேரு சுலைமானி டீயா? சுலைமானி டீ, ஈரானி சாய் எல்லாம் குடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். மணி 1 மணிக்கு எல்லாம் டீ குடிக்கிறோம். சங்கம் ஹோட்டல்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் குடிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் டீ சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பீச் போலான்னு இருக்கோம். மெரினா பீச். பீச்சுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்ததே. இது வந்து சும்மா எனர்ஜி ஏத்துறதுக்காக, தூக்கம் கலைக்கிறதுக்காக வந்து டீ சாப்பிட்டு பீச்சுக்கு போறோம். எனர்ஜியா போகிறதுக்காக போலாமா? என்ன மெரினா எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டுறாங்க. மெரினா பீச் எல்லாம் உள்ள போய் பார்க்க முடியாது, அப்படியே ரோட்ல இருந்தே பாருங்க. பீச்சுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பீச்சுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு வந்தோம். நாங்க பட்டினப்பாக்கம் பீச்சுக்கு வந்திருக்கோம். ஒரு காலத்துல வாரம் வாரம் இங்க வருவோம். நாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே வந்து பாத்தீங்கன்னா இங்க மீன் வாங்க வருவோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பீச்சு காத்து வாங்க வந்திருக்கோம். நைட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு. ஆமா, அங்க மாதா தேர் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. அதான் அவுட்லாம் வெடிக்குது. நிறைய பேர் இருக்காங்கல்ல அந்த சைடு ஃபுல்லா. பீச் ஃபுல்லாவே ஆள்லாம் நிறைய பேர் படுத்துட்டு இருக்காங்க, தூங்குறாங்க. நம்ம மணல்ல கொண்டாட விளையாடிட்டு கிளம்பலாம். இங்கேயுமே குப்பை எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்கப்பா. முதல்ல நிறைய குப்பை இருக்கும். பிளைட் தான். ஏரோப்ளைன் போது ஜெஷிதா பாய் சொல்றது ஏரோப்ளைனுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பட்டினப்பாக்கம் பீச்சை சுத்தி பார்த்தாச்சு. சுத்தி பார்த்துட்டு மறுபடியும் கிளம்பிட்டோம். போலாம் போலாம் போலாம். தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், கத்திப்பாரா பிரிட்ஜுக்கு வந்தாச்சு. அப்படியே கார்லயே போய் வரோம். கார்ல இருந்தா நீ கார்ல உட்காந்துட்டு ஜெஷிதாவையும் ஆஷியும் பாத்துக்க. நீங்க போயிட்டு காரை மட்டும் என்கிட்ட குடுத்துரு. ஏசி போட்டு படுங்க. கார் ஓட்ட இல்லையா? எவ்வளவு கூட்டம் பாத்தீங்களா? கத்திப்பாரா பிரிட்ஜ் ஃபுல்லா ரொம்ப இருக்குதா? எல்லாமே இருக்கும். ரோட்டு கடை எல்லாம் போட்டு. ஆமாப்பா, செம கூட்டம் இருக்குது. பீட்சால இருந்து எல்லாமே இருக்கும் போல. பிரியாணி ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க, அது வரைக்கும் பாருங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், மணி 1:30 மணி ஆகுது. கத்திப்பாரா பிரிட்ஜுக்கு அடியில இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க எல்லா கடையுமே ஓபன்ல இருக்கு. நைட் அவுட்டிங்க ஜாலியா என்ஜாய் பண்றோம். நான் பேபி 1500 பேபி. பேண்ட் ஷாலு எல்லாமே இருக்கு. வீ நெக் இல்லாம ரவுண்ட் நெக் இருந்தா எடுத்துக்கோ. அப்ப நல்லா இருக்குமா? எப்பவுமே ஒரே மாடல்ல போட்டு போட்டு பழசா இருக்கு மாதிரி இல்ல, கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணாதானே நல்லா இருக்கும். சரி எடு, அப்போ கலர் பார்த்து எடு.
அது நான் பரவாயில்ல. ட்ரெஸ் எல்லாமே கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்க பீஸால இருந்து பர்கர்ல இருந்து ஸ்டார்பக்ஸ், கேஎஃப்சி. நான் இந்த இடம் நாங்க வந்திருக்கோம். இது வந்து கட்டி அப்பதான் ஸ்டார்ட் பண்ணாங்க. கடலாம் 1-2 இருந்தது. அந்த அந்த பார்க்லாம் அப்பதான் ரெடி பண்ணிருந்தாங்க. அப்ப வந்தோம் நாங்க. அதோட இப்ப வந்து பார்த்தா ஜேன்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். திருவிழா மாதிரி இருக்கு. திருவிழா கூட்டம் மாதிரி இருக்குது நைட்டு 2 மணிக்கு. கத்திப்பாரா பிரிட்ஜ் கடியில தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். போலாமா? நல்லா இருக்கு. எல்லாமே பார்க்க நல்லா இருக்கு. வாங்குறதுக்கு எது நமக்கு விலை அதிகமா இருக்கு. நான் செய்தா ஞாபகம் வந்துதா ஃப்ரெண்ட்ஸ்? ஆரம்பத்துல வந்து கூட்டமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நாங்க ஃபர்ஸ்ட் வரும்போது அப்பதான் கன்ஸ்ட்ரக்ஷனே ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கப்போ வந்தது. ஆமா. இப்ப எவ்வளவு பேர் இருக்காங்க பாத்தியா? நைட்டு 2 மணி ஆக போகுது. 2 மணி ஆயிடுச்சு. 2 மணிக்கு எவ்வளவு கூட்டம் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு. கிண்டி கத்திப்பாறை அடியில பார்க்கும் இருக்குது. அப்புறம் வந்து எல்லாமே சாப்பிடுறதுக்கு ஸ்நாக்ஸ், ட்ரெஸ் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே இருக்கு. அப்படியே ரிலாக்ஸா வந்தோமா, அப்படியே சாப்பிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். ஊஞ்சல் விளையாட ஆளுங்க பாரு, பெருசா பல்கா இருக்காங்க. குட்டி வந்து தூங்கி கிடைக்குதுங்க. முன்னாடியே வந்து இங்க விளையாடுறது. ஆனா கூட்டமா இருக்கு. மெட்ரோ வாடா அது? ஆமா, மெட்ரோ கட்டுறாங்க. இது ஆக்டிவ்ல இருக்கு. ஏய் ஜாலி. தூங்கி ஏஞ்சி அந்த சருகு மரம் ஏறி ஒரு சருகு விட்டாரு. அங்க போயிட்டு வந்து சுத்தினாரு. அப்புறம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க ஊஞ்சல் ஆட ஆரம்பிச்சாரு. ஜெஸ்டா ஜாலியா? நான் போனதான் நீங்க பறந்துருவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்க போட்டோ எடுக்கிறதுக்குன்னா சூப்பரா ரெடி பண்ணிருக்கேன். செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நைட் அவுட் முடிச்சாச்சு. மணி 3 மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சென்னையில இருந்து வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கேன். நான் மட்டும் தான் தனியா வரவங்க எங்க வராங்கன்னே தெரியல. வந்துட்டு இருக்காங்க. என்னடா அது ரொம்ப நேரமா ஆளையே காணமேன்னு பார்த்தேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நைட் அவுட் முடிச்சாச்சு. கிளம்புவோம். ஆமா, ரொம்ப நேரமா கூட்டுக்கிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா வர மாதிரியே தெரியல. சென்னையை விட்டு இங்கே தான் இருக்காரு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சென்னைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்க வந்து ஈவினிங் ஒரு 4 மணி இருக்கும் பேபில. ஆமா, 4 மணிக்கு கிளம்பணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா காலையில விடிஞ்சே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 5:06 ஆக போகுது. சூரியன் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிடுச்சு. சூரியனே வரப்போகுது. வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஃபுல் இன்னைக்கு நைட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் நைட் ட்ரிப் தான் பேபில. ஆமா, நைட் ட்ரிப்னா இதான் ஃபுல் அவுட்டிங். அங்கேயே சென்னையில 3 மணி வரைக்கும் சுத்திட்டு இருந்தோம். கரெக்டா 3 மணிக்கு மேலதான் கிளம்பணும். அப்புறம் விக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நாங்க நேரா ஒரே பயணம் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டோம்ப்பா. வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். போலாமா? சென்னைக்கு போயிட்டு வீட்டுக்கு 6 மணிக்கு தான் வந்தோம். கொஞ்ச நேரம் தூங்கி இருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அட்டன் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டேன். சென்னைக்கு போறது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. பழைய மெமரிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் வந்தது. பேபி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இங்க தானே பேபி நம்ம இது வாங்கணும், அங்கதானே இது வாங்கணும், சோ இங்க நம்ம வந்திருக்கோம் பாத்தியா, நம்ம எல்லாம் இங்க வரும்போது எப்படி இருந்தது, அப்ப எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு பாருன்னு சொல்லிட்டு பேபி கிட்ட காட்டிட்டே வந்தேன். பாப்பா வந்து கன்சீவா இருக்கும் போது நாங்க இங்க வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ், டெலிவரிக்காக வந்தேன். அதுக்கப்புறம் நாங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா செட்டில் ஆயாச்சு. 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த இடத்துல இப்ப போய் பார்க்கும்போது நல்லா வித்தியாசம் இருக்கு. பெரிய பெரிய பாலம் வந்து கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைலாம் எல்லாமே டெவலப் பண்ணிட்டாங்க. நல்லா இருந்துச்சு போய் பாக்குறதுக்கு. மெரினா தான் போய் பார்க்கணும்னு ஆசையா இருந்தாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பார்க் மாதிரிலாம் ரெடி பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தேன்னா, சோ மெரினா போனோம் தான் ஆசையா இருந்தோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு. மெரினா வந்து போக முடியல, பார்க்கவே முடியல. எப்படி இருக்குன்னு மெரினா எல்லாம் பார்த்தவங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நாள் சென்னையை சுத்தி பார்க்கணும்னு வந்து பாத்தீங்கன்னா காலையிலே கிளம்பணும் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி போய் சென்னையில வந்து பாத்தீங்கன்னா நல்லா சுத்தி பார்க்க வேண்டிய இடத்துல சுத்தி பார்த்துட்டு ஒரு நாள் ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசை. ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பேபி கூட்டிட்டு போகணும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க கிளம்புதே ஈவினிங் தான். ஒரு வேலையா இருந்தது, அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நாங்க பீச்சுக்கு கிளம்பி போனோம். சோ இருந்தாலுமே எங்களுக்கு ஜாலியா இருந்தது நைட் ஃபுல்லா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விக்கி ஃபேமிலி வந்திருந்தாங்களா, அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா இருந்தது. இந்துலாம் அப்பதான் வந்து பாத்துட்டு இங்கெல்லாம் நம்ம நல்லா இருக்கேப்பா, நம்ம வீடு பக்கம் தான் இருக்கு, நம்ம வரணும்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க.
ஸோ ஜாலியாக போயிட்டு எல்லாருக்கூடயுமே என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓல்டு மெமரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு வந்தோம். யாராருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இது மாதிரி நைட் அவுட்டிங் போக பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், டாடா பாய்.